பேசிட்டீங்களா? நான் அனுப்பி விடுறேன். எப்போ ஏங்க எல்லாரும் எனக்கு ஒரு யோசனை சொல்லுங்க. எல்லாரும் சொல்கிறாங்க, எல்லாரும் இல்லை, என் நாத்தனார் என் தங்கச்சி விகுதேன் கனகாமரம் பூ வச்சா அது கிராமத்துக்காரவதே வைப்பாங்களாம். நான் எப்போவுமே பார்த்துக்கோங்க, பூவுக்கு நடுவில் இந்த இருக்கா பூவு, இந்த பூவுக்கு நடுவில் கனகாமரம், அப்படி மல்லிகைப்பூ கனகாமரம் அப்படி கட்டி வைப்பேங்க. அப்புறம் ஊருக்கு போனோம்னா இந்த பூ இந்த வெள்ளை பூவை இது பண்ணுறத விட பார்த்துக்குங்க கனகாமரத்தை வாங்கி வைப்பேன். அதுக்கு சொல்கிறாங்க, நீ கிராமம்ன்றதை அப்படியே காட்டுற, வேற என்ன? நீ நகரத்தில் வந்து எங்கள் அண்ணனுக்கு வாக்கப்பட்டு வந்து 18 வருஷம் ஆகி போனாலும் அந்த பிறப்பு உன்னை விட்டு போகுதில்லை அப்படின்றாங்க. சொல்லிட்டு போங்க. அது என்ன அழகாத்தானே இருக்குது. கனகாமரம் வந்து கிராமத்து பொம்பளை தான் வைக்கணுமா? அதே மாதிரி இந்த கதம்பமும் வைப்பேன். கதம்பம் சாமிக்கு போடுறாங்கல்ல கதம்பம், அப்படி அதை என் தங்கச்சிலாம் பார்த்துட்டு சிரிக்கிறாடந்து, இப்படியா இருப்ப அப்படின்ட்டு. உங்களுக்கெல்லாம் பிடிக்குமா அப்படி? எனக்கு என்னமோ தெரியல, அப்படித்தான் பிடிக்குது. கிராமன்றதுக்காகலாம் கிடையாதுங்க. நம்மளுக்கு என்ன எதை நோக்கி நம்மளுக்கு விருப்பம் இருக்கோ அதைத்தானே செய்வோம். அதை பார்த்துக்கிட்டு கிராமம் என் நாத்தினாலாம் சொல்லிக்கிட்டே கிடக்காது. கிராமம்டா என்ன, எல்லாம் கும்பலை தானே. கிராமத்தில் இருக்கிற பொம்பளை மட்டும் என்னவா குறைச்சா இருக்குது? பேச்சுக்கதே பிள்ளாமல் பெருசு பெரிய வச்சா சவுண்டாக பேசுவோம். நாகரிகம் இல்லாமல் தெரியும் அது பார்க்குறது. அப்புறம் மற்றபடி என்ன கிராமத்தில் இருக்கிற மனசுக்கு தானே. பொடுப்பு பால் பிச்சுறதோட வாங்கிட்டு வந்துருப்பு, பசுமால்ட்டு அது ஒரு மாதிரியா இருக்கும். பாக்கெட் பாலை விட ஊடுப்பு. பூஜா ஏடி அந்த இதை எடுத்துட்டு வா உண்டால. வீட்டில் இருந்துக்கிட்டு ஒத்த வேலை பார்க்குறாள்ல, 11 வயசு ஆகுது, ஒரு வேலை பார்க்குறாள்ல, வெட்டி பார்க்குறாள்ல, உதவின்றது ஒன்றா இல்லை. ஆத்தாவும் வேலைக்கு போய்ட்டு வந்து நம்மளுக்கு பார்க்க முடியாது, நம்மளாத்தான் பார்க்க வேண்டியது. ஹே இந்த ஆட்டை பத்துறா, அந்த ஆட்டோ பூரா செடியில் மேய் போடுறோம். ஆடு வச்சு வைக்கிறக்காரு வீட்டுக்காரு பத்துறா பத்து போய்